திரு பாக்யராஜ் அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துயருற்றேன். நான் தற்போது சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் உடனடியாக அவரை சென்று பார்க்கவோ இறந்த செய்தியை அவர் குடும்பத்தாருக்கு தெரிவிக்கவோ இயலாத நிலையில் இருக்கிறேன். என்னுடன் ஆரம்ப காலத்தில் மிகவும் நெருங்கி பழகிய பாக்யராஜ் அவர்கள் மறைவு கேட்டு நான் மிகவும் வருந்துகிறேன். ஸ்கிரீன் பிளே ரைட்டர் மிகவும் இந்தியாவில் முதன்மையான இடத்தை வகிப்பவர். அவருடைய திடீர் மரணம் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. உடனடியாக செய்தியை தெரிவிக்கவும் எனக்கு பயணத்தில் இருந்ததால் தெரிவிக்க இயலவில்லை. அவரை இழந்து வருந்தும் திருமதி பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்கள் இன்னைக்கு இறந்து போயிருக்க சம்பவம் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. பலருமே அவங்களோட இறுதி அஞ்சலியை செலுத்துறதுக்காக பாக்யராஜ் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. மேலும் சிஎம் விஜய் அவர்கள் கூட முன்னாடி போயிருந்தாரு. அதை தொடர்ந்து அரசு மரியாதை பாக்யராஜ் அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு தமிழக முதலமைச்சரான விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ இளையராஜா அவர்கள் அவரோட ஆழ்ந்த இரங்கலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ அவர் இந்தியாவில் இல்லை ஃபாரின்ல இருக்கார் அப்படிங்கறனால அவரால் வர முடியல அப்படின்றதையும் தெரிவிச்சு பாக்யராஜ் அவர்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் அவரோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு இந்த வீடியோவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போஸ்ட் பண்ணியிருக்காரு.